தவமே ஜெயம் நேயர்களுக்கு வணக்கம். ஞானியை தேடாத ஞானத்தை தேடு. துணி துவைக்கும் தொழிலாளிக்கு கழுதை தான் பயன்படும். தன் தொழிலுக்கு பாரத்தை ஏற்றுக்கொண்டு அது உதவும். அவர் குதிரைக்கு ஆசைப்படலாமா? அப்படி ஆசைப்பட்டாலும் அந்த குதிரை அவர் தொழிலுக்கு உதவுமா? உதவாது. அது எட்டி உதைத்து போய்விடும். அதுபோல் உனக்கு வாய்க்கும் பதவியை விட்டுவிட்டு கழுதையை விட குதிரை அழகாக உள்ளது என்று குதிரைக்கு ஆசைப்படாதே. அது உன்னை எட்டி உதைத்து கொண்டு போய்விடும். இரண்டுக்கும் குணங்கள் வேறு, உருவம் வேறு. உருவம் ஒன்றுதான். உருவத்தை கண்டு ஏமாறாதே. சினிமாவை கண்டு அதே போல இருக்கலாம் என்று கனவு காணாதே. பிறகு உன் வாழ்க்கை சிதைந்துவிடும். அந்த சினிமா கதாநாயகர்கள் உனக்கு யாரும் உதவ மாட்டார்கள். நீதான் அதன் வழியை தாங்க வேண்டியது வரும். உடைந்ததை மீண்டும் ஒட்ட முடியாது. 63 நாயன்மார்கள் சிவபெருமானின் சிவப்பிறப்புகள். அதனால தான் 63 நாயன்மார்களுக்கும் சிவன் கோயிலில் இடம் உண்டு. சூரிய வம்சம் சந்திர வம்சம் என்று வம்ச வழியாக கூறுவது போல் சிவத்திலிருந்து பிறந்தவர்கள் 63 நாயன்மார்கள். சிவம்சமாக அவர்கள் பிறந்ததால் சிவன் மேல் அதிக பக்தியும் முரட்டுத்தனமும் கொண்டவர்களாக பிறந்தார்கள். அதனால தான் சாமானிய மக்கள்கள் செய்ய முடியாத செயல்களை அவர்கள் சிவநெறியில் தவநெறியில் நின்று தூரிய நிலையில் இருந்ததால் அவர்கள் செய்வது இன்னதென்று அவர்களுக்கே தெரியாது. சிவத்திற்கு என்று எந்த காரியத்தையும் அவர்களால் செய்ய முடிந்தது. பட்னத்தார் முதல் வரியில் வாளால் மகவறிந்து ஊட்ட வல்லேன் அல்லேன் என்று பாடுகிறார். யாரால் தான் முடியும் தன் மகனை அறிந்து அதை சமைத்து சிவனடியார்களுக்கு கொடுக்க முடியும்? அதுவும் கண்ணீர் சிந்தாமல். பிறகு மாது சொன்ன சூழால் இளமை துறக்க வல்லேன் அல்லேன். கர்மத்தை துறக்க யாரால் தான் முடியும்? காமத்தை துறக்க யாராலும் இயலாது. அந்த முரட்டு பக்தி வைராக்கியம் இருந்தால் மட்டுமே முடியும். கண்ணப்பனார் போல் யார் தன் கண்ணையே கொய்து வைக்க முடியும்? இவர்களைப் போல நானும் எப்படி சிவத்தை சேரப் போகிறேன், சிவத்தை சேர என்னிடம் எப்படி விளையாடப் போகிறார் என்று பயந்தபடி பாடுகிறார். யார்? பட்னத்தார். வாளால் மகவறிந்து ஊட்ட வல்லேன் அல்லேன். மாது சொன்ன சூழால் இளமை துறக்க வல்லேன் அல்லேன். தொண்டு செய்து நாளாரில் கண்ணிடத்தில் தப்ப அப்ப வல்லேன் அல்லேன் என்று அவர் கூறுவது எவ்வளோ பெரிய சமாச்சாரம் பாருங்கள். நான் இனி சென்று ஆளாவது எப்படி திருக்காலத்தி அப்பருக்கே என்று பட்னத்தார் புலம்புகிறார். பஞ்சபூதத்திடம் கடன் வாங்கி வளர்ந்த தேகம் பின் அது தன் கடனை வசூல் செய்யாமல் விடாது. பானை உடைவருக்குள் சமைத்து சாப்பிட்டு விடு. பானைங்கிறது உடல், சரியா? 7 குருக்கள் உள்ளார்கள். தேவகுரு பிரகஸ்பதி, அசுரகுரு சுக்கராச்சாரியார், ஞானகுரு அகத்தியர் உட்பட விஷ்ணு வரதராஜர். விஷ்ணுவுக்கு வரதராஜர் குரு, சௌந்தரிய நாயகி. சக்தி அணுவுக்கு சௌந்தரிய நாயகி குரு தட்சிணாமூர்த்தி. சிவ அணுவுக்கு குரு தட்சிணாமூர்த்தி. இந்த 7 பேரையும் திருச்சி உத்தமர் கோயிலில் தரிசனம் செய்யலாம். பில்லி சூனியம், கண் திருஷ்டி. ஈரோடு பஸ் நிலையத்திலிருந்து பள்ளிப்பாளையம் செல்லும் பேருந்துக்கு சென்று டோல்கேட் முன்னால் இறங்கவும் என்று கூறினால் இறக்கி விடுவார்கள். இடது பக்கமாக சென்றால் அங்கே உள்ளே ஷேக் அலாவுதீன் பாதுஷா தர்கா உள்ளது. அந்த சித்தர் சமாதியில் அங்குள்ள ஜன்னலை பிடிக்க சொல்வார்கள். அங்கு சென்று வர பல தொல்லைகள் நீங்கும். அதே சித்தர் சமாதி மதுரை கோரிப்பாளையத்திலும் உள்ளது. இருவரும் ஒன்றே. பணம், புகழ், அதிகாரம், அந்தஸ்து இவைகளை தேடி உன் வாழ்க்கை பயணம் சென்றால் நீ உன் உயிரை இழந்து விடுவாய். உன் வாழ்க்கை பயணத்தில் உயிரை தேடி அதை உயிர்ப்பித்து நீ வாழ பழகினால் நீ உன் உயிரை இழக்க மாட்டாய். அணுத்திரள்கள் கூட்டமே நம் தேகம். இந்த இறக்கும் அணுக்கள் நம்பி இந்த உடல் நாம் என்று எண்ணி இதற்கு சோறு போட்டு வளர்த்து வருகிறாய். இந்த அணுக்கள் எப்படியும் இறக்கக்கூடியவை. இறக்காத ஒளி அணுவை பெற வேண்டும். அண்டத்தில் பால்வெளியில் உள்ள ஒளி திரள்கள் போல சப்த சிரஞ்சீவிகள் யார் என்று பாருங்கள். அனுமான், அஸ்வத்தமன், கிருபாச்சாரியார், மகாபலி சக்கரவர்த்தி, பரசுராமர், விபீஷணன், மகரிஷி வியாசர். ஓரை பலன். ஒருவர் ஜாதகத்தில் எந்த கிரகம் நன்மை செய்வதாக உள்ளதோ அந்த கிரகத்தின் ஓரையில் அவர்கள் எந்த செயலும் செய்யலாம், வெற்றி உண்டு. திருத்தணி அருகே மத்தூரில் வரதராஜ பெருமாள் கோயில் சென்றால் கண் பார்வை கிடைக்கும். கோவில் கல்லிலிருந்து இனம் புரியாத கதிர்வீச்சு வெளிப்படுகிறது. யாருக்கு எங்கே புகழ் என்று பாருங்கள். வளர்பிறை சந்திரன், சுக்கிரன், புதன், குரு போன்ற சுபகிரியங்கள் பெற்ற லக்கணம், ராசி, நின்ற வீடு அல்லது சாரம் பெற்றால்
பிறந்த இடத்தில் புகழ் சிறப்பு பெற்று தருவார்கள். சூரியன், சனி, செவ்வாய், தேய்பிறை, சந்திரன் இந்த கிரகங்கள் ஆதிபத்தியம் பெற்றவர்கள் சென்ற இடத்தில்தான் சிறப்பு அடைவார்கள். இருக்கும் இடத்தில் சிறப்படைய மாட்டார்கள். தலைகுனிவை ஏற்படுத்துவார்கள். புனர்பூசம், பூசம், சுவாதி, உத்திரட்டாதி இந்த 4 நட்சத்திர நாளில் நல்ல செயல்களை செய்யலாம். எந்த தோஷமும் இல்லை. இந்த நட்சத்திரங்கள் நட்பு இணைப்புகள் கிடைத்தால் பாக்கியம். இந்த நாளில் எதை செய்தாலும் வெற்றி நிச்சயம். எதிரியை வீழ்த்துவது எப்படி என்று பாருங்கள். சனிக்கிழமை சனி ஓரையில் ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்து யார் உனக்கு எதிரியோ அவர்களை நினைத்து கைகளில் எலுமிச்சம்பழத்தை வைத்து மூடிக்கொண்டு வாசியை நிலைநிறுத்தி ஓம் நங் நசிவயன என்று அல்லது ஓம் மங் மசிவயன என்று 101 தரம் ஜெபித்து முச்சந்தியில் எரிந்துவிட அது அவர்களை எரித்துவிடும். நவக்கிரக தோஷங்களிலிருந்து விடுபட ரகசிய குறிப்புகள் கொடுக்கிறேன். குரு வாக்கு கொடுக்க வேண்டும். தினமும் இதை பசுவிற்கு கொடுத்து வரவும். 1/4 கிலோ வீதம் கொடுக்கலாம். ஞாயிறு ஓலையில் கோதுமை கொடுக்க வேண்டும். திங்கக்கிழமை ஓரையில் அவல் கொடுக்க வேண்டும். செவ்வாய் ஓரையில் தோரம்பருப்பு கொடுக்க வேண்டும். புதன் ஓரையில் பச்சைப்பயிறு கொடுக்க வேண்டும். வியாழன் ஓரையில் சுண்டல் கொடுக்க வேண்டும். வெள்ளி ஓரையில் அவரை கொடுக்க வேண்டும். சனி ஓரையில் எள் உருண்டை கொடுக்க வேண்டும். ராகு வேளையில் கருப்புளுந்து கொடுக்க வேண்டும். கேது யமகண்ட வேளையில் கொள்ளு கொடுக்க வேண்டும். இதுதான் நவகிரக வழிபாடு கொடுக்கும். தானியத்தை 2 கைகள் பொத்தி வைத்து கொண்டு 10 நிமிடம் நவகிரக தோஷமெல்லாம் என்னை விட்டு விலகட்டும் என்று தியானம் செய்து கொடுக்கவும்.